சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். என்ன பிரியாணி அந்த ரெசிபி போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் வந்து எதுவுமே அதை சொல்லலை, அந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லலை, ஏன் ஸ்க்ரீனுக்கு வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு சரி ஓகே நம்மளே அவங்களுக்கு சொல்லி செஞ்சு காட்டினா ஓகேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த ஒரு டீ டைமில் நான் கேட்கும்போது அவங்க செஞ்சு கொடுத்த ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் வச்சு எப்படி ஒரு டீ டைம் ஸ்நாக் ஒன்று செய்கிறது அப்படின்றது. அதாவது பிளா விதையை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு டீ டைமில் நாங்கள் எப்படி அதை சாப்பிட்லாம், அதை பற்றின ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுது. ஏன் நான் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான நிறைய இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது எங்களோட அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் செஞ்சு தந்தது. இப்போ யாரும் அதை பற்றி செய்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து அப்படியே மறந்து போயிடுச்சு. ஸோ நம்ம அதை மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணும், அதை அழிஞ்சு போகக்கூடாது. ஸோ அப்படி ஒரு தோட்டில் தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். ரெசிபி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபியோட பேர் வந்து ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் லட்டு. அதுக்கு வந்து மெயினாக வந்து ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் தேவை. இதில் 20லேருந்து 30 சீட்ஸ் இருக்குது. அதோட கொஞ்சம் சால்ட், அப்புறம் சுகர், அப்புறம் கோகோனட், இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சீட்ஸை இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜாக்ஃப்ரூட் சீட்ஸை வந்து நாங்கள் வந்து ஒரு பேனில் போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். கலர் வந்து நல்லா மாறுற வரைக்கும் இது நாங்கள் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸில் உள்ளே வந்து நல்லா வேகணும். ஸோ அதனால் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சீட்ஸோட கலர் வந்து நல்லா மாறி இருக்குது. இப்படி மாறுற வரைக்கும் நாங்கள் நல்லா இதை வறுத்துக்கணும். இப்போது இந்த சீட்ஸை வந்து நாங்கள் நல்லா வறுத்து முடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து நாங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். ஸோ இது ரொம்ப ஹாட்டாக இருக்கனால ஒரு 10 நிமிஷம் இதை நாங்கள் வந்து கூல் பண்ண விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து நல்லா ஆற விட்டாச்சு. இந்த சீட்ஸை இப்போ வந்து நாங்கள் இந்த தோலெல்லாம் வந்து அப்படியே பீல் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்த இந்த ஜாக்ஃப்ரூட் சீட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்படி நாங்கள் வந்து எல்லா சீட்ஸையும் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸை வந்து நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்படி கட் பண்ண சீட்ஸை வந்து நாங்கள் இப்படி பிளெண்ட் பண்ண ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இப்படி அரைச்சிக்கிட்டோம், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து நாங்கள் இந்த பவுலுக்கு மாற்றிடலாம்.
இதுக்கு நாங்கள் இப்போ துருவி வச்ச தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சால்ட் கொஞ்சம். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் செய்ய போகிற அந்த பால்ஸ் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு 2 ஸ்பூனில் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் துருவி வச்ச தேங்காய், சால்ட், சுகர் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அதை பால்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணி இந்த குட்டி குட்டி பால்ஸ் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஜாக்ஃப்ரூட் சீட் லட்டு வந்து ரெடி ஆகியாச்சு. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீ டைம் ஸ்நாக்காக தான் நான் இது வந்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து என்னோடய வீடியோவுக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.